இந்த ஒரு சாஸ் இருந்தாலே போதும் இட்டாலியன் டிஷ்ஷஸ் லைக் பீஸா, பாஸ்தா, லசானியா, மொசாக்கா வரைக்கும் எல்லாத்தையும் செய்யலாம். இந்த சாஸ் எந்த கலர்ஸுமே ஆடாமல் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி எல்லாம் அப்படியே தோலெல்லாம் உறிஞ்சி வரும். அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை தக்காளி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் தோலெல்லாம் தனியாக இது மாதிரி எடுத்துடுங்க. இது நல்லா ஆறிட்ட அப்புறம் சின்ன சின்ன பீஸாக ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா பியூரே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேனில் ஆலிவ் ஆயில் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு நிறைய சின்ன சின்னதாக ஆட் பண்ணி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸில் மாதிரி தக்கான்னு கொதிக்கும். அப்போ நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இது ஃபுல்லாக நமக்கு சாஸ் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணும். இது ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். லோ மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். அடி பிடிச்சிடும். இன்னொரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சாஸ் ரெடி ஆகிடும். அடிக்கடி திறந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சுன்னா பீஸா சாஸ் ரெடின்னு அர்த்தம். இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா பீஸாக்கு யூஸ் பண்ணலாம், பாஸ்தாக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் லசானியாக்கு யூஸ் பண்ணலாம், மொசாக்காக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் கொஞ்சம் செஞ்சு வச்சிங்கன்னா கிட்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா இது ஒரு 3 months நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.